தட்டு எந்த பக்கம் சாய்ந்தாலும் பிரச்சனை தான் வரும். தராசு தானே சின்னம். அங்கே சனி உச்சம் அடைகிறார் நீதிமான். நீங்கள் துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க மனைவி பக்கம் சாஞ்சினாலும் பிரச்சனை பெருசாக வரும். அம்மா பக்கம் சாஞ்சினாலும் பிரச்சனை வரும். கரெக்டான வழியை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தொட்டு கூட பார்க்காது சார். அதை மைண்டில் ஏற்றி செயல்படுங்க. பிரச்சனை வருதான்னு பாருங்கள். நான் சொல்கிறேன் வராதே, எங்கேருந்து வரப்போகுது பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம். இது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. விருச்சிகத்தை பற்றிய ஆய்வுகள் கருத்துக்கள் நான் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்தாச்சு. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம்னு சொல்லுவார். இவர்களுக்கு சனி படாத பாடு படுத்திட்டார சார் அப்படின்லாம் நிறைய பேர் வருத்தப்படுவோம். சனி பகவான் விருச்சிகத்தை மட்டும் படாத பாடு படுத்தவில்லை, விருச்சிகத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் எல்லா ராசிகளுக்கும் திசாபுத்திகள் சரியில்லாத போது, பிறந்த நட்சத்திர அடிப்படையிலே அந்த கிரக அமைப்புகள் சரியில்லாத போது அவர்களை படுத்துகிறார். ஆனால் இந்த விருச்சிகத்தை மட்டும் கூடுதலாக படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவிற்கான மன அழுத்தங்களும் மன பிரச்சனைகளும் அங்கே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் வலி, பிரசவ வலிம்போம், பிரசவ அறைம்போம் அந்த இடத்த. அப்போ இந்த கடுமையான வலியை தருகிறது அல்லவா, அதனால தான் என்னால் தாங்க முடியல, இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, இதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, கிடைக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க தோணுது. கண்டிப்பாக விருச்சிகம் நிறைய தாண்டிட்டாங்க, அந்த காலகட்டத்தை கடந்திருக்காங்க. இனி வரும் காலமும் விருச்சிகத்திற்கு ஒரு நல்ல பொன்னான காலமாக தான் இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த கடுமையான காலகட்டங்கள் மாறிடுச்சு. சந்திக்க வேண்டியதை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இன்னொரு முடிவுக்கு வரலையேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இருப்பீங்க. ஆனாலும் விருச்சிகம் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியது. நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றலாம். விருச்சிக ராசிக்காரவங்கள்ட்ட பாருங்கள், ஒருத்தர் பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க, எதற்காக நம்மகிட்ட இவங்க வலிஞ்சு பேசுகிறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தா ஏன் இவங்க ஏமாந்து போகிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பாச வலையில் மாட்டிக்கிறது தான். அந்த வலையினுடைய அமைப்பு அவர்களை ஏதோ ஒரு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்திடுது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் விருச்சிகம் ஜெயிச்சிடும். நான் அடிக்கடி விருச்சிகத்தை சொல்கிற விஷயம் தான், திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது. இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் கூடிய முருகனை போய் பாருங்கள், அடிக்கடி முருகனை பாருங்கள். மனசளவில் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை 9 தடவை சொன்னால் கூட நிறைய மாற்றங்கள் உண்டு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுங்க. இதுவே விருச்சிகத்தை ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம். அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது. பிரசவம் ஆகி குழந்தை பிறந்தவர்களை அடிக்கடி பார்த்து அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதும் உங்களுடைய வழிகளை குறைக்கும். இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு, தனுசுனாலே ஒரு தினுசு. நிறைய பேர் கேட்பாங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அது தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் போம், தர்மஸ்தானம் போம், பாடசாலைகள், தர்மம் செய்யக்கூடிய இடங்கள், இறை வழிபாடுகள். இந்த தனுசு ராசியும் உங்களை பொறுத்தளவுல தீ, நெருப்பு ராசி தான். இது யாக குண்டத்தில் உள்ள தீ. அதாவது மேசம் காட்டு தீனா, சிம்மம் விளக்கு தீ. அதனால அந்த குலதெய்வம் தான். 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு. இந்த தனுசு ஆலயங்களில் ஏற்றப்படக்கூடிய தீ, ஆலயங்களில் யாக சாலையில் வளர்க்கக்கூடிய தீ. அப்போ இவர்களை பொறுத்தளவில் தான தர்மங்கள் என்பது ஏதாவது ஒரு வகையில் செய்யணும். ஒன்றுமே செய்யலைன்னா கர்மக்கார பையன் சொல்லி பெறுவாங்க அப்படின்லாம் வந்து. உங்களால் முடிந்த தான தர்மங்கள், அதான் தர்மஸ்தானம் சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிந்த சிறிய தான தர்மங்கள் ரொம்ப சிறப்பான பலனை. தனுசை பொறுத்தளவில்